ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிச்சன் டிப்ஸும் சூப்பரான ஒரு ரெசிபியும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் அதிகமாக சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த சின்ன வெங்காயத்தோட தோல் உரிக்கிறதுக்கு டைம் ஆகும் சோம்பேறி தரப்பட்டே நம்ம மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். சின்ன வெங்காயத்தோட தோலை ஈஸியாக உரிக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் தேவையோ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மல் பச்சை தண்ணி ஊற்றினா போதும். இதை இனி அப்படியே ஒரு 20 to 30 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க இந்த வெங்காயத்தோட தோல் உரிக்கும் போது நமக்கு ஈஸியா உரிச்சு எடுக்க வரும். வெங்காயத்தோட தோலுமே பாத்தீங்கன்னா தண்ணியில நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால அது காத்துலயுமே பறக்காது. இந்த மெத்தட்ல கிலோ கணக்குக்கு சின்ன வெங்காயமா இருந்தாலும் ஈஸியா தோல் உரிச்சு எடுத்துடலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு நீங்க தோல் உரிக்கும் போது சுத்தமா கண்ணெரிச்சலே இருக்காதுங்க. இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த குளிர் டைம்ல இட்லி தோசை மாவாவது கொஞ்சம் புளிச்சு வந்துடும். ஆனால் அந்த ஆப்ப மாவை புளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கான சூப்பரான ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே சாப்பிங் போர்டு இருக்கும். இந்த மாதிரி உடன் சாப்பிங் போர்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணி அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா அந்த உடன் சாப்பிங் போர்டு மேல வச்சிருங்க. இனி இந்த சூடான தண்ணி மேல நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை வச்சு மூடி வச்சிடலாம். மாவு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ளாலே சூப்பரா புளிச்சு வந்துருங்க. பாருங்க, மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்துடுச்சு. இது போல ஐடியாஸை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் சாப்பர் கிச்சன்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். பெரிய வெங்காயம்லாம் நம்ம கட் பண்றதுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி சாப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சாப்பரை நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த பிளேடோட ஷார்ப்னஸ் கம்மி ஆயிடும். இந்த பிளேடை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே சூப்பரா ஷார்ப் பண்ணி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேடோட சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த கரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலுமே போகாது. ஒரு 2 அல்லது 3 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு அந்த சாப்பரில் போட்டு நல்லா ஒன்று சாப் பண்ணி எடுத்துருங்க. சூப்பராக பிளேடு ஷார்ப் ஆகி வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் 2 வீக்ஸ்க்கு ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டீங்கனாலே போதும். பிளேடு எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். ஸ்டிப் பார்க்கலாம். இதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பவுல் ஏதாவது இருந்துன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நாம எடுத்து வச்சிருக்க இந்த டூத் பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். நார்மலாக இருக்கக்கூடிய பச்சை தண்ணி ஊற்றி இந்த டூத் பேஸ்ட்டை நீங்கள் கரைக்கும் போது இது சீக்கிரமாக கரைஞ்சி வராது. அதனால லைட்டாக வெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோல்கேட் கம்ப்ளீட்டாக தண்ணியோட கரைகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ டூத் பேஸ்ட் கம்ப்ளீட்டாக தண்ணியோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இதை நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கிளீனிங் சொல்யூஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சொல்யூஷன் கெட்டு போகாது, நீங்கள் அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் கிளீனிங் சொல்யூஷன்னே சொல்லலாம். கிச்சன் ஐட்டம்ஸ் கிளீன் பண்ணுறதுலேருந்து பாத்ரூம் டேப் வரைக்குமே இதை வச்சு சூப்பராக கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இதை இப்போ ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இல்லாட்டி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது இருந்துன்னா எடுத்துக்கோங்க. அதில் இந்த சொல்யூஷனை ஊற்றி வச்சுட்டு அதோட மூடியில் மட்டும் லைட்டாக சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு முறை இந்த ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணும்போதும் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் எல்லா பக்கங்களையும் இந்த சொல்யூஷனை வச்சு நல்லா ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு மேலே டீ கரை இருந்தாலோ பால் கொட்டி இருந்தாலோ குழம்பு கொட்டி இருந்தாலோ எந்த கரையாக இருந்தாலும் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ என்னோட கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாக எதுவும் இல்லை, லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாவு கொஞ்சம் சிந்தி இருக்குது. அதனால அந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு டேரெக்டாகவே நான் தொடச்சி எடுத்துடுறேன். கேஸ் ஸ்டவ் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு இல்லை, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே சூப்பராக அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கரை எல்லாமே வந்துடும். கிச்சன் டவல் வச்சு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நம்ம நான்வெஜ் எல்லாம் சமைச்சோம்னா அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். நம்ம கிச்சன் ஃபுல்லாக கூட அந்த ஸ்மெல் வரும். இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்வில் எந்தவித நான்வெஜ் ஸ்மெல்லுமே வராது. பேஸ்ட் சொல்யூஷன் வச்சு இப்போ எல்லா இடம் நல்லா தொடச்செடுத்தாச்சு. இனி கேஸ் ஸ்டவ்ல இருக்கக்கூடிய ஈரம்லாம் நல்லா ட்ரையான கிச்சன் டவல் வச்சு நல்லா ஒன்று தொடச்செடுத்துடலாம்.
பொதுவாக கேஸ் ஸ்டவ் சூடாக இருக்கும்போது தண்ணி விட்டு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. கேஸ் ஸ்டவ்வில் இந்த பர்னரில் இருக்கக்கூடிய சூடெல்லாம் கொஞ்சமாக கம்மியானதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி விட்டு துடைக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம தொடச்சி எடுத்துட்டாலே போதும். கேஸ் ஸ்டவ் பளிச்சுன்னு ஆயிடுங்க. இந்த ஒரு சொல்யூஷன் மட்டுமே போதும். பாருங்க, அந்த கேஸ் ஸ்டவ் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த கிளீனிங் சொல்யூஷன் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கிளீனிங் சொல்யூஷனை வச்சு மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸியோட எல்லா பக்கங்களையும் இந்த சொல்யூஷனை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்ல ட்ரையான கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. பாருங்க, இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணும்போது மிக்ஸிக்கு சூப்பரான ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும். இதே மாதிரியே லைட்டாக அந்த சொல்யூஷனை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜையுமே சூப்பராக தொடச்சி எடுத்துடலாம். மிக்ஸி பாருங்க எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஒரு டைம் டூத் பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம 1 மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த லைட்டரை நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணோம்னா அதுக்கப்புறமா இது ஒர்க் ஆகாது. இந்த லைட்டர் பாருங்கள், இதை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அங்கங்கேயே நல்லா கரை பிடிச்சிருச்சு. இதை இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் தான். இந்த லைட்டர் மேலே கொஞ்சமாக டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். நாம் எடுக்கக்கூடிய இந்த ஸ்க்ரப்பரில் ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச ஸ்க்ரப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். லைட்டரோட எல்லா ஓரங்கள்லையும் இந்த பேஸ்ட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது அழுக்கெல்லாமே சூப்பராக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். நார்மலாக சோப்பு லிக்யூட்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறத விடைக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தேவையில்லை. இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப வருஷமா நீங்க ஒரே லைட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா அங்கங்கே துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதையும் க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயே போதுங்க. ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து லைட்டா காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த துரு கரையெல்லாம் சூப்பரா போயிடும். டூத் பேஸ்ட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஈரம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரையான கிளாத் வச்சே தொடச்சி எடுத்துருங்க. சூப்பரா க்ளீன் ஆயிடும். வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இந்த லைட்டர் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். இதே போல் உங்கள் வீட்டு லைட்டரும் அழுக்காக இருந்துச்சுன்னா டூத் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான நெத்தலி கருவாடு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெத்தலி கருவாடு வறுவல் பண்ணுறதுக்காக 100 கிராம் அளவுக்கு நெத்தலி கருவாடு வாங்கியிருக்கேன். இந்த கருவாடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இந்த கருவாடோட வெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இப்போ இந்த கருவாடெல்லாம் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். குறைஞ்சது 15 to 20 நிமிஷம் ஊறட்டும். பச்சை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி வெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சில நெத்தலியோட தலையெல்லாம் அதுவாகவே கலண்டு வந்துடுச்சு பாருங்க. மீதம் இருக்கக்கூடிய நெத்தலியில் உள்ள தலை, வால் பகுதி, அதுக்கப்புறம் அதோட குடல் பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். குடல் பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடும்போது லைட்டாக ஒரு கசப்பு தெரியும். சுடு தண்ணி சேர்த்ததுனால அந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி, மண் எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ பாருங்க அதோட தலைப்பகுதி, வால் பகுதி, குடல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த நெத்தலி கருவாடு அந்த மண் சட்டிலே போட்டு நல்லா உரசி கழுவிக்கோங்க. இந்த மாதிரி உரசி கழுவுறதுனால அந்த மீன்ல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் தனியாக வந்துடும். இனி பச்சை தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வறுவல் பண்றதுக்காக ஒரு மண் சட்டியை சூடாக்கிக்கிறேன். மண் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சின்னதா நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துருக்க தேங்காயெல்லாம் நல்லா செவந்து வரணும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நெத்தலி கருவாடோட அந்த தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க தேங்காயெல்லாம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுபட்டு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகட்டும். ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 6 to 7 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துறேன். லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கி வரும். உப்பு சேர்க்கும் போது கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கருவாட்டிலையும் உப்பு இருக்க தான் செய்யும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கழுவி வச்சிருக்க நெத்தலி கருவாடை சேர்த்துடலாம்.
தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கருவாடை மட்டும் சேர்த்துக்கோங்க. இனி இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்கறது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த கருவாடோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேர்த்திருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அந்த கருவாடை நல்லா வேக வச்சிடலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்த தண்ணி எல்லாம் நல்ல வத்துற அளவுக்கு மிதமான தீயில வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. இந்த நெத்தலி கருவாடு வேகிறதுக்கு அதிகமான தண்ணி சேர்க்காதீங்க, இது சீக்கிரமா வெந்துடும். அதனால 1/4 கப் அளவுக்கு தண்ணியே கரெக்டா இருக்கும். நாம இதை நல்லா வறுவலா செய்யறதுனால இந்த அளவுக்கு தண்ணி போதும். தொக்கா செய்யறவங்க இதோட கொஞ்சமா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ காரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியான ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க கருவாடெல்லாம் நல்லா வெந்து சைட்ல லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன இந்த மெத்தட்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா போட்டு செஞ்சு பாருங்க. இந்த நெத்திலி கருவாடு வறுவல் ரொம்ப சூப்பரா இருக்கும். இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். எந்த கருவாடு சமைச்சாலுமே உப்போட அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல நெத்திலி கருவாடு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.